கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய இறைவசன தியான செய்திக்கு ஆயத்தமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு செய்திக்கான தலையங்கம் தற்கால கிறிஸ்தவம் செய்து மாயையின் பொய்களோடு, மாயை என்னும் பிசாசின் பொய்களோடு செய்து கொண்ட ஒரு கள்ள ஒப்பந்தம். ஒருமுறை கூட சொல்லுகிறேன், தற்கால கிறிஸ்தவம் மாயை எனும் பிசாசின் பொய்களோடு செய்து கொண்ட ஒரு கள்ள ஒப்பந்தம் என்கிற தலையங்கத்தில் இன்றைய இறைவசன தியான செய்திக்கான வேத பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 15, 16, 18 ஆகிய வசனங்களை குறிப்பாக ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18 வரையான வசனங்களை, வசன பகுதியை நான் உங்களோடு இந்த தலையங்கத்திற்கான செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருங்கள். இதை கேட்க சகிக்காதவர்கள் போய்விடுங்கள். ஏன்னா அந்த கள்ள ஒப்பந்தம் வேதாகமத்தில் நான் பல்வேறு ஒப்பந்தங்களை குறித்து இதற்கு முன்பு செய்தி கொடுத்திருக்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன். கள்ள ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது. வேதாகமத்தில் அநேக சிறு சிறு சின்ன சின்ன அல்லது பெரிய உடன்படிக்கைகள் அல்லது ஒப்பந்தங்கள் தேவனுக்கும் மனிதருக்கும், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தமும், ஜனங்கள் தேவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தமும் இருக்கிறது. இவைகளில் ஒரே ஒரு ஒப்பந்தம் ஜனங்கள் மாயையின் பிசாசோடு அல்லது மாயை எனும் பிசாசின் பொய்களோடு, புரட்டுக்களோடு, மரணவாதைகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தமும் ஒன்று இருக்கிறது. இவங்களில் எத்தனை பேருக்கு இது தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் இதை 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தியிலே கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என்னுடைய செய்திகளை விரும்பி கேட்கிற அநேக விசுவாச நண்பர்கள், ஊடகங்களில் இருக்கிறவர்களிலும் சிலருக்கு இந்த ஒப்பந்தத்தை குறித்து அறிவும் இல்லை, அதை குறித்த ஞானமும் இல்லை. நான் அந்த வார்த்தைகளை விவரிப்பதை அவர்கள் பொய் என்று நினைக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எந்த பிரிவு கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிரிவினைவாத கிறிஸ்தவ இயக்கங்களை சாராதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வேத பகுதியை உன்னிப்பாக கவனித்து படிக்க வேண்டும். நீங்கள் சார்ந்திருக்கிற சபையின் கண்ணோட்டத்திலே அந்த பகுதியை படித்தீர்கள் என்றால் அதை புரிந்து கொள்ள இயலாது. அல்லது ஒன்றுபட்ட கிறிஸ்தவம் அல்லது பிரிவினவாத கிறிஸ்தவத்தின் அந்த வியாக்கியானங்களின் அடிப்படையில் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் இதுவரை கேட்டிருக்கிற, அறிந்து கொண்டிருக்கிற, புரிந்து கொண்டிருக்கிற, உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த கண்ணோட்டங்களிலே இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை நிச்சயமாக படிக்காதீர்கள். அதனுடைய அந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் மறைந்து கிடக்கிற பரிசுத்த ஆவியானவர் கூறியறிவிக்கிற பேருண்மைகள் எவை என்ன என்பதை அறிந்து உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் உங்களுடைய பிரிவினை எண்ணங்களை, அல்லது எங்களுக்கு எல்லாம் தெரியும், வேதாகமத்தில் எல்லாம் தெரிந்திருக்கிறோம், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நாங்கள் தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த கண்ணோட்டங்களை விட்டுவிட்டு
அதில் இருக்கிற ரகசியங்கள், மறைந்து கிடக்கிற மறைபொருட்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த இறைவசன தியான செய்தியோடு நீங்கள் இணைந்திருக்கும்படி உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். பொய் என்பது பிசாசினுடைய தந்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களையும் நித்திய வாழ்வுக்கு, நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, பரிசுத்தமாய் வாழுகின்ற இறைமக்களையும் வஞ்சித்து மோசம் போக்கும்படி, வழி தப்பி திரிய பண்ணும்படி, நித்திய நரகாக்கினைக்கு பங்காளிகளாக கூட்டி சேர்க்கும்படி சாத்தான் பொய் உடன்படிக்கைகளை ஜனங்களோடு ஏற்படுத்தி இருக்கிறார். ஜனங்கள் பொய் உடன்படிக்கைகளை சாத்தானோடு, மாயை எனும் பிசாசோடு, பொய்களோடு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காரணம், நீங்கள் ஆதாம் ஏவாள் காலம் முதற்கொண்டு சாத்தானுடைய சூழ்ச்சி என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இங்கேயும் மாயையின் கயிறு, அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஒரு வசனம், மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் கட்டி இழுத்து கொண்டு திரிகிறார்கள். யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் கூட்டம். இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் பூமியின் மொத்த மக்களினம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களா? மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும். மாயை என்பது பிசாசு, ஒன்றும் இல்லாத ஒன்று மாயை, ஒரு மாய வடிவம், மாய தோற்றம். பொய் என்பதும் மாயைதான். பொய் என்பது உண்மை அல்ல, சத்தியம் அல்ல, யதார்த்தம் அல்ல. இல்லாத ஒன்று இருப்பது போல பொய் தோற்றம், பொய் வடிவம் கொள்ளுகிறது. அதை குறித்த காரியங்கள் அங்கே கற்பிக்கப்படுகிறது. அதான் பொய். மாயை என்பது இல்லாத ஒன்று இருப்பது போல தோற்றம் கொள்வது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பிசாசு. இல்லா பிசாசு என்று ஒன்று இல்லை. ஒவ்வொருவருடைய நிழல் வடிவமும், நம்ம ஒவ்வொருவருடைய ஜீவாத்மாவின் நிழலும் பிசாசு, மாயை. ஆனால் ஜீவாத்மா நிஜம். தேவன், கடவுள், மெய்யான கடவுள், மெய்யான தேவன் என்பவர் நிஜம். மாயை என்பது பிசாசு. அந்த பொய், அந்த மெய்யான தேவன் அல்லது மெய்யான மெய் கடவுள் என்பவருடைய அந்த நிஜ வடிவத்தினுடைய நிழல் மாயை. நிழல் இப்பொழுது தோன்றி மறைந்து போகும். தோன்றி இருப்பது போல காண்பித்து மறைந்து போகிற பொருள் எல்லாமே மாயை. சாத்தானும் அதுதான். தேவனுடைய நிழல் சாத்தான், பிசாசு. நம் ஒவ்வொருவருடைய, தேவனுடைய பரமாத்மா, அந்த பரமாத்மாவாகிய ஜீவ மெய் தேவனுடைய அம்சம், ஒரு குறிப்பிட்ட சில அம்சம் நிறைந்த ஜீவாத்மா நிஜம். அந்த ஜீவாத்மாவினுடைய நிழல் வடிவம் மாயை. அது நிழல், இருப்பது போல தன்னை காண்பித்து மறைந்து போகிற ஒன்று. புரிந்து கொள்ளுங்கள். இல்லாத ஒன்று இருப்பது போல தோற்ற வடிவம் காட்டுவதும், அதை குறித்த சில காரியங்களை கற்பிப்பதும் மாயை எனும் பொய். இந்த உலகம் மாயையிலே கட்டப்பட்டிருக்கிறது. பொய் வடிவ தோற்றங்களிலும் பொய் கற்பனைகளிலும் கட்டப்பட்டிருக்கிறது, கட்டுண்டு கிடக்கிறது. அதனால்தான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது, மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும், அதாவது பிசாசின் வஞ்சகங்களினால் அக்கிரமத்தை கட்டி இழுத்துக் கொண்டு, வண்டியின் வடங்களால் பாவத்தை கட்டி இழுக்கிறார்கள். நான் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமங்களும், அநீதிகளும், அருவருப்புகளும், பொய்களும், பித்தலாட்டங்களும் பாவத்தை கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறது. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாயையின் கட்டுகளிலே தான் இன்றைய கிறிஸ்தவம், தற்கால கிறிஸ்தவம் பொய்யை நம்பி மாயையின் அடைக்கலத்திலே நிழல் ஒதுங்கி இருக்கிறது. நான் சொல்லல, கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்.
புரிந்து கொள்ளுங்கள். படிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் எல்லாம் இந்த பூமியின் மனிதர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், அதிலும் குறிப்பாக இஸ்ரவேலர்கள். நான் பலமுறை சொல்வதுண்டு, பழைய உடன்படிக்கையின் பிரமாணத்தின் அடிப்படையில் ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ராயேலர்கள். இன்றைய யூதர்கள் இஸ்ராயேலர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கையின் மூலமாய் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய இஸ்ராயேலர்கள் ஆகிய 2 உடன்படிக்கைகளின் பிரமாணங்களின் அடிப்படையில் இருக்கிற புதிய இஸ்ராயேலர்களும் இஸ்ராயேலர்கள் என்ற நாமம் தரிக்கப்பட்ட பழைய இஸ்ராயேலர்களும் மற்றும் இவைகளை கண்டும் கேட்டும் அறிந்தும் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாயிருக்கிற மற்ற ஜனங்களும் ஆகிய பூமியில் உள்ள ஒட்டுமொத்த ஜனங்களும் இஸ்ராயேலர்களே என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனால் படைக்கப்பட்டவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஜனங்கள் நீங்கள், இந்த பூமியின் ஒட்டுமொத்த ஜனக்கூட்டமும் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் ஆகிய நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும், எதோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்களா? மரணத்தோட உடன்படிக்கையும். மரணம் என்பது மனிதனாக பிறந்த, மாம்ச சரீரத்தில் உயிரோடு மனிதனாக பிறந்த எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டது. ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. பிறப்பு என்று, ஜனனம் என்று ஒன்று உண்டு என்றால், ஜனிப்பிக்கப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு மரணம் என்பதும் ஒன்று. இது நியமிக்கப்பட்ட ஒன்று. அதுல இங்க என்ன பிரத்யேகமாக மரணத்தோட உடன்படிக்கையும், மரணத்தோட உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தவில்லை. நித்திய மரணத்தின் பிடியில் இருந்து உடன்படிக்கை, மீட்புக்கான உடன்படிக்கையை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட மோசே எனும் நியாய பிரமாணிக்கனோடு ஏற்படுத்தினார். எதற்காக? பாவத்திற்கு, மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்கிற அக்கிரமங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், அருவருப்புகள், இவைகளின் நிமித்தமாய் பாவம் நம்மேல் சுமத்தப்படும் போது அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் பிடியில் இருந்து ஒருவன் தப்புவிக்கப்படுவதற்கு, அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்காக பஸ்கா ஆட்டின் ரத்தம் அவனுக்கு உடன்படிக்கையின் பிரமாணமாக ஏற்படுத்தப்பட்டது. நித்திய உடன்படிக்கையாக பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணத்தின் படியில் இருந்து மனிதனை மீட்டு விடுதலையாக்கும்படியாய் புதிய உடன்படிக்கையின் பிரமாணமாகிய தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அது நித்திய மரணத்தின்படியில் இருந்து பாவ மனுக்குலம் மீட்பை, விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான உடன்படிக்கை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இங்கேயோ ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலோ என்றால் தேவன் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தவில்லை. அந்த உடன்படிக்கை மோசேயோடு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட பாவ மன்னிப்புக்காக பழைய உடன்படிக்கையின் பிரமாணமாகிய பஸ்கா ஆட்டின் ரத்தம் ஏற்படுத்தப்பட்டது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நித்திய மரணத்தின் படியிலிருந்து மீட்பு, விடுதலை கட்டளையிடப்படுவதற்காக புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே
ஒரு கள்ள உடன்படிக்கை காணப்படுகிறது. அது என்ன? ஏசாயா 28 அதிகாரம் 15 வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு உங்களால் ஏற்றுக்கொள்ள கூடுமானால் இன்றைய கிறிஸ்தவர்களோடும் இன்றைய பூமியில் இருக்கிற சகல ஜனங்களோடும் இந்த உடன்படிக்கையை கூறி அறிவித்திருக்கிறார். தேவன் ஏற்படுத்தினதல்ல இந்த உடன்படிக்கை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தரோ, பிதாவாகிய தேவனோ, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோ, பரிசுத்த ஆவியானவரோ இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த ஆலோசனை சொல்லவில்லை. நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட அந்த உடன்படிக்கையை குறித்து, அந்த கள்ள ஒப்பந்தத்தை குறித்து அவர் சில காரியங்களை சுட்டிக்காட்டுகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 28:15 நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதைன்னா மரணவாதை, சாதாரண வாதை அல்ல. வாதைன்னா மந்திரவாதிகள் சொல்லுவாங்க வாதை அடிச்சிருச்சு. அதாவது பெருவழிச்சாலையிலே அல்லது காட்டுப்பகுதிகளிலே ஒருவன் பயந்து செத்து போனால் அவன் பேய் அடித்து சேர்த்து விட்டான் என்று சொல்லுவார்கள். பேய் அடிச்சதோ இல்லையோ, ஆளரவமற்ற ஒரு நடுக்காட்டிலே ஒரு பெருவழிச்சாலையிலே ஒருவன் தனியாக நடந்து கொண்டிருக்கிற எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சில அசைவுகளோ, சில அரவங்கள்னா பாம்புகள், அதாவது ஒலி உணர்வுகளோ ஏற்பட்டால் அப்படி திடுக்கிட்டு பயந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியும், இடிமுழக்கம், மின்னல் இடிமுழக்கம் திடீரென்று வருகின்ற போது பிள்ளைகள் பெரியவர்கள் வர அலறி சத்தமிட்டு ஐயோ என்று அலறி திடுக்கிட்டு நடுங்குகிறதை பார்க்க முடியும். அதுபோல பேய் அடிக்கிறதோ இல்லையோ, இவன் அந்த அசாதாரணமான சூழ்நிலையில ஒரு நடுக்கம், ஒரு திடுக்கம் ஏற்பட்டு செத்து விடுவான். நான் சொல்லுவாங்க பேய் அடிச்சு செத்து போனா அப்படிமா. அது என்ன அடிக்குதோ எனக்கு தெரியல. ஏன்னா இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், பேய் பிசாசுகள் என்பதெல்லாம் மாயை, நிழல் தோற்றங்கள், நிழல் வடிவங்கள் கண்களுக்கு காணப்படும். சில நேரங்களில் எல்லாருக்கும் காணப்படுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது பேய்கள் பிசாசுகள் இருக்கிறது என்று. நான் மறக்கவில்லை. பேய்கள் பிசாசுகள் இருக்கிறது. அதெல்லாம் நிழல் வடிவங்கள், மாய தோற்றங்கள். மாய தோற்றங்கள் பயப்படுத்தும். மாய தோற்றங்களை கண்டு பயந்து சாகிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. அந்த பயத்தினால் பிசாசை பார்த்து விட்டேன், பிசாசு என்னை தொந்தரவு செய்கிறது என்று பயந்து வியாதிப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. இன்றும் மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு. நான் அதையெல்லாம் பற்றி இவங்க விவரிக்க வரல. கேளுங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும், வாதை மரணவாதை பெருவெள்ளமாய் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வருவது போல உன்னை அடித்துக் கொண்டு போகும்படி, அதை மரணத்தில் உன்னை வாரிக்கொள்ளும்படி புரண்டு வந்தாலும், நமக்கு தெரியும், சாதாரண ஆற்றில் தண்ணியில் இறங்கி குளிக்கிற வாலிபர்களோ பிள்ளைகளோ கூட அந்த தண்ணீரிலே மூழ்கி தினம் ஒரு செய்தியாவது பத்திரிகையிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றிலே இறங்கி குளிக்க போன வாலிபர்கள் பலர், அதில் ஒருவர் காணாமல் போய்விட்டார், தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார் என்று. ஆனா காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற போது அந்த காட்டாற்று வெள்ளம் அநேகரை மரணவாதை பெருவெள்ளமாய் இழுத்துக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். சுனாமி பேரலை, அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ அவ்வப்போது நாம் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். மரணவாதை பெருவெள்ளமாய் அநேகரை, ஆயிரக்கணக்கானோரை இழுத்து செல்கிறது. அதுபோல மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது. யார் சொல்லுகிறார்கள்? யார் சொல்லுகிறார்கள்? கிறிஸ்தவர்கள். புரியுதா? ஏன் எதை கொண்டு சொல்றாங்கிறத சொல்றாரு பாக்குங்க. மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள்னா யாரு? மரணத்தை கண்டு நாங்கள் பயப்படுவதில்லை. நாங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து இயேசுவோடு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்று பொய்சாட்சி சொல்லுகிற ஒரு பொய்யர்களின் கூட்டம், கள்ள கிறிஸ்தவ கூட்டம் இந்த உலகத்திலே மலிந்து கிடக்கிறதே. 1906ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கள்ள கிறிஸ்தவ கூட்டம் இந்த கிறிஸ்தவ உலகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. சாட்சியற்ற கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாயின் தங்கள் உதடுகளினால் தேவனை குறித்து பொய்சாட்சி சொல்லுகிறார்கள். தங்கள் நடத்தையினாலோ கேடுகட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். அக்கிரமக்காரர்களாய், அகங்காரிகளாய், தாழ்மையற்றவர்களாய், பெருமை பிடித்தவர்களாய், கொள்ளைக்காரர்களாய், திருடர்களாய், ஏமாற்றுக்காரர்களாய் இருக்கிற மனைவியை, அழகான மனைவியை பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு குரங்கு போல பெண்களை வைப்பாட்டிகளாய் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் பொய் சாட்சி. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரோடு வாழுகிறோம், ஆவியானவர் எங்களிலே வாழுகிறார், நாங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம், நாங்கள் ஆவியானவருடைய பரிசுத்தவான்கள் என்று வாய் கூசாமல், நாக்கு கூசாமல் பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் மரணம் எங்களை அணுகாது. இந்த பயிலுக்கு அத்தனை பேரும் பொய் சாட்சி சொல்றான், அத்தனை பேரும் செத்துக்கிட்டு தான் இருக்கான். சாவு ஒரு செகண்ட்ல நொடியில சொத்து போனா கூட பிரச்சனை இல்லை. பல மாதம் பல வருஷங்கள் படுக்கையில கிடந்து தான் சாகுறான். இவன் சம்பாதிச்சு வச்ச கிறிஸ்துவின் நாமத்தால் பரிசுத்தாவியின் பெயரால் கொள்ளையடித்து திருடி சம்பாதித்த காணிக்கை பணத்தை அனுபவிக்கிற அவன் மனைவி மக்களோ வைப்பாட்டிகளோ இவர்களை கவனிப்பதில்லை. செத்து தொலையாண்டா அப்படிங்கிறாங்க. அவனும் சாக மாட்டேங்கிறான், எங்களையும் வாழ விட மாட்டேங்கிறான். புரியுதா? இவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் மக்களை ஏமாற்றுவது எப்படி? மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அதனால் மரணம் எங்களை அணுகாது. ஏன்? நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி இருக்கிறோம். பொய்யின் அடைக்கலம்னா, நீங்க தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுந்தால் மரணவாதைக்கு நீங்கள் தப்பலாம். வேதமாகத்தானே சொல்கிறது. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை படியுங்கள். வாதை, அதாவது சாத்தானுடைய தீ அம்புகள், மரணாயுதங்கள் உங்களுக்கு எதிராக கடந்து வந்தாலும் 1000-10,000 பேர் சத்துருக்கள் உன் வலது பக்கத்திலே பாளையம் இறங்கினாலும் அவர்கள் உன்னை அணுக மாட்டார்கள், அணுக முடியாது. நீ தேவனுடைய நிழலிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறாய், கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறாய், கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே அடைக்கலம் புகுந்திருக்கிறாய் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். நீ என்ன சொல்லுகிறாய்? வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் மரணம் எங்களை அணுகாது. காரணம், நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி, அடைக்கலம்னா மறைவிடமாக்கி, புகலிடம் ஒளிப்பிடமாக்கி. எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களாம்? பொய்யை உங்களுக்கு அடைக்கலமாக, நிழலொதுக்காக கொண்டிருக்கிறீர்கள் என்று சாட்சி சொல்லுகிறீர்கள், ஆணையிடுகிறீர்கள், என்று உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள், என்று ஒப்பந்தம் பண்ணுகிறீர்கள். இவைகளோடு, பொய்களோடு ஒப்பந்தம். மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. மாயையின் மறைவிலே, மாயை எனும் நிழலாகிய பிசாசு, மாயையின் மறைவு, பொய்யின் அடைக்கலம். பொய் சாத்தானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அந்த சாத்தானுடைய நிழலிலே, அந்த நிழல் நான் ஏற்கனவே சொன்னேன், மாயை என்பது நிழல், இருப்பது போல தன்னை காண்பித்து விட்டு இல்லாமல் போய்விடுகிற ஒரு நிழல் தோற்றம். அந்த நிழல் தோற்றமாகிய சாத்தானிடத்தில் நீங்கள் புகலிடம் தேடி, அடைக்கலம் தேடி, ஒளிப்பிடம் பதுங்கிக் கொள்ளுகிறீர்கள். யார்? இன்றைய கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? எங்கே பதுங்கி இருக்கிறார்கள்? இன்றைய கிறிஸ்தவர்களில்
சுமார் 70 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இங்கே தான் ஒதுங்கி இருக்கிறார்கள். சாத்தானுடைய நிழலிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். பொய்யின் நிழலிலே, பொய்யின் அடைக்கலத்திலே, சாத்தானுடைய மறைவிடத்திலே, இருளிலே தங்களை அடைக்கலம் தேடி இருக்கிறார்கள், புகலிடம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஒளிப்பிடம், சாத்தானுடைய மறைவிலே ஒளிப்பிடம், சாத்தானுடைய மறைவு இருள், அந்த இருளிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள் அல்லது ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் 16ஆம் வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், நீங்கள் பொய்யையும் மாயையனும் பிசாசையும் இருளையும் நிழலையும் பொய்களையும் நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறபடியினால் நான் அஸ்திவாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல்லது நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. பரீட்சிக்கப்பட்ட கல்லும், சிலுவையிலே பரீட்சிக்கப்பட்ட கல்லும், மூளைக்கு தலைக்கல்லுமாயிருக்கிற கிறிஸ்துவன் சரீரமாகிய சபைக்கு தலைக்கல்லாக, மூளைக்கல்லாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மூளைக்கல்லாக நான், ஒரு கல்லை அஸ்திவார கல்லாக சீயோனிலே வைக்கிறேன். நீ கிறிஸ்துவன் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறாயா? சிலுவையிலே பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? இல்லை, பொய்யை அடைக்கலமாக கொண்டு அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாயா? சத்திய வார்த்தைகளை, உன்னை நித்திய மரணத்தின் படியிலிருந்து மீட்டு விடுதலையாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்களையும் சத்திய வசனங்களையும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தையும் நீ நம்புகிறாயா? இல்லை. நீ அதற்கு மாற்றாக எதை ஏற்படுத்தி இருக்கிறாய்? இங்கே அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏசாயா 28:16, அந்த விலையேறப்பட்டதும் நான் சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுட்டாள்களே, ஆவி பெற்றவர்களே, அந்நிய பாஷை பேசுகிறவர்களே, பொய்யர்களே, பிசாசின் மக்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை என்கிற விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? அல்லது தெய்வ நிந்தனைக்காரர்களாகிய அவபக்தி கொண்ட கிறிஸ்துவின் மேலும், கிறிஸ்துவின் சிலுவையின் மேலும், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலும் அவநம்பிக்கை கொண்ட, தெய்வ நிந்தனை செய்து ஆற்றின் தண்ணீர்களிலே, குளத்தின் தண்ணீர்களிலே, இந்த பூமியின் தண்ணீர்களிலே முழுகி பாவம் கழுவுகிற அயோக்கியர்களே, பொய்யர்களே, பொய் பிசாசின் பிள்ளைகளே, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறவனுடைய சந்ததிகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிற அந்த பொய் உடன்படிக்கை, மரணவாதையின் உடன்படிக்கையும், பாதாளத்தின் பேரில் நீங்கள் கொண்டிருக்கிற வைத்திருக்கிற ஒப்பந்தமும் எது என்று அறிய வேண்டும் இல்லையா? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம், அந்த பொய்யின் உடன்படிக்கை எது? வேதாகமத்தில் ஜனங்கள் சாத்தானோடு ஏற்படுத்தி இருக்கிற, பொய்யனும் பொய்க்கு பிதாமாயிருக்கிற சாத்தானோடு, பிசாசோடு ஏற்படுத்தி இருக்கிற கள்ள உடன்படிக்கையும் பொய்யின் ஒப்பந்தமும் எவை என்பது உங்களுக்கு அறிய வேண்டும். பாருங்கள், நான் எழுதி வச்சது இல்லை, நான் கற்பிக்கிறதும் இல்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை தேவன் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு. நீங்கள் இதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டிலும் தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியோடு உரைத்திருக்கிறார். என்ன உரைத்திருக்கிறார்? அவர் அதை குறித்து விளம்பரம், அதாவது ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கார், இப்படி சம்பவிக்கும் என்று. ஆனால் அதன் அர்த்தத்தையோ பொருளையோ உங்களுக்கு புரிய முடியவில்லை. அதை அவர் சொல்லித்தான் எழுதி வைத்திருக்கிறார், புரிய அறிவித்திருக்கிறார். ஏசாயா 28:10, கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும்
பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் கொஞ்சமுமாம் என்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 9ஆம் வசனத்துல, அதான் ஏசாயா 28 மொத்தத்தையும் படிக்கணும். இதையெல்லாம் சொல்றவங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும். திராட்சரசத்தால் மதிமயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். யார்? உங்கள் போதகர்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். வேதவசனங்களை போதிப்பதற்கு பதிலாக திருச்சபை குடும்பங்களை, திருச்சபை விசுவாசிகளை தகர்க்கிறார்கள். போதகர்கள் பிசாசின் கோட்டைகளை தகர்த்து இறைமக்களை, ஆத்துமாக்களை மீட்டு விடுதலையாக்கு என்று அனுப்பப்பட்டால் இவர்கள் திருச்சபையை, கர்த்தருடைய திருச்சபை கட்டமைப்பை தகர்த்து திருச்சபை குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி சிதறடித்து அதில் சில குடும்பங்களை தாங்கள் வேட்டையாடி ஆசையின் நாயகிகளாய் வைத்திருக்கிறார்கள். இதற்கு துணை போகிற திருச்சபை மூப்பர்கள் அநேகர். கேவலமான பிறவிகளே. அவர் சொல்லுகிறார், போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. போஜன பீடங்கள் என்ன? இங்க சாப்பிடுற இடமா? கல்யாண மண்டபமா? போஜன பீடம் என்றால் புல்பெட், பிரசங்க மேடை, ஆல்டர், ஜபிக்கிற தேவனுடைய சமூகத்திலே திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜபிக்கிற இடம். பிரசங்க மேடை, புல்பெட், ஆல்டர். அங்க எல்லாம் எதுவா இருக்கான்? போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால். நீ எதையாவது விழுங்கிட்டு வந்து அதை பிரசங்க மேடையில கக்கிட்டு போற நாயை போல. போதகனே, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். சத்திய வசனங்களை பிரசங்கம் பண்ணு என்று உன்னை தேவாலயத்திலே பிரசங்க பீடத்திலே ஏற்றிவிட்டால் நீ கண்ட கதை, கேட்ட கதை, கற்பனை கதை, படித்த கதை, நடந்த கதை, கிடந்த கதை எல்லாம் பேசுகிறாய். நீ போதகனா? கதை பேசுறதுக்காக ஏற்கையா போதகர் அங்கி போட்டுட்டு வர்ற? பொய் சாட்சி சொல்வதற்காக நீ ஆவி அபிஷேகம் பெற்ற பரதேசி என்று சொல்லிக் கொண்டு தேவாலயத்திலே வருகிறாய். பிசாசை பிரசங்கிப்பதற்கு, பிசாசுக்கு சாட்சி சொல்வதற்கு, பொய் சாட்சி சொல்வதற்கு, காணிக்கைகளுக்காக பொய் சாட்சி சொல்வதற்கு நீங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் என்றும், அப்போஸ்தலர்கள் என்றும், போதைத்தரகர்கள் என்றும், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் என்றும், பரதேசி நாய்கள் என்று, வேட்டை நாய்கள் என்று பெயர்கள், பட்டங்களை சூட்டிக்கொண்டு எதற்கு தேவாலயத்திலே வந்து பிரசங்கம் பண்ணுகிறீர்கள்? அங்கி போட்டதுனால நீ போதகராகிட மாட்டாய். போதக அபிஷேகம் பெற்றதுனால நீ போதகராக மாட்டாய். நீ வேதத்தை பிரசங்கிக்க சொன்னால் கதைகளை பேசுகிறாய். அவன் அவளை கொண்டு போனான், இவன் இவளை கொண்டு போனான். கேவலமான பிறவிகளே. உங்கள்ட்ட எல்லாம் பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்துகிறாரா? பொய் சாட்சி சொல்லுகிறாரா பரிசுத்தாவியானவர்? காணிக்கை வாங்க சொல்லுகிறாரா? காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்ய சொல்லுகிறாரா? உன் பெயர் பிரஸ்தாபங்களுக்காக ஊழியம் செய்ய ஊழியத்திற்கு உன்னை அழைத்தாரா? சொல்லுங்க ஓ நாய்களே. கேட்க விருப்பம் இருந்தா கேளு. ஆனா தேவன் உண்மையாக ஒருவனை ஊழியத்திற்கு அழைத்திருந்தார் என்றால் உனக்கு உண்டாயிருக்கிறதை விற்று ஏழைகளுக்கு ஆவியிலே தரித்திரமாயிருக்கிற, ஆவி ஆத்மாவிலே தரித்திரமாயிருக்கிற, ஏழைகளாயிருக்கிற, தேவனை அறிகிற அறிவற்ற இறைமக்களுக்கு தேவனை குறித்து பிரசங்கி, இயேசு கிறிஸ்துவை ரட்சகரை, மீட்பரை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கி என்று சொல்வதுதான் ஒருவனை ஊழியத்திற்கு அழைக்கிறார். பணம் சம்பாதிக்கவா? பொய் சாட்சி சொல்லவா? காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணவா? கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லவா? பிசாசுகளுக்கு ஊழியம் செய்யவா உன்னை ஊழியத்திற்கு அழைத்தார்? காணிக்கை பொறுக்கிகளே. வேதாகமத்தில் எங்கும் இல்லை. எல்லாரும் தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு வந்தவர்கள் அனைவரும் தங்களுக்கு உண்டாயிருந்தவைகளை அனைத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், தேவனுக்கு பின் சென்றார்கள். நீங்க ஒண்ணுமில்லாம வந்து பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறீர்கள்.
பொய்யர்களே, பிசாசின் மக்களே, உலகமும் உலகத்திற்குரியதும் சாத்தானுக்குரியது, அழிவுக்குரியது. அழிவுக்குரியவைகளை சம்பாதிப்பதற்காக தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று பொய்சாட்சி சொல்லுகிற ஓநாய்களே, வேட்டை நாய்களே, மனம் திரும்புங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்தம் என்ன? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவான். மொழிபெயர்ப்பிலே தவறு இருக்கிறது. பிசாசு பேசுவான். யார் பேசுவான்? நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தர் பேசுவார்னு சொன்னாரா? அங்க எங்கேயாவது வசனம் இருக்கா? எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்கா? ஏதாவது வேதாகமத்தில் இருக்கா? கர்த்தர் அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல. யார் பேசுவா? பொய்யன் பேசுவான். அவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, அவர் யாருக்கு அறிவை உணர்த்துவார்? யாருக்கு? உனக்கு யாருக்கு அறிவை உணர்த்துவார்? உத்தம விசுவாசிக்கு. அறிவை உணர்த்துகிற வரம் பெற்றவனுக்கு. நீ சொல்றிய நாங்கள் வரம் பெற்றவர்கள் என்று. முதல் வரம் என்ன? அறிவை உணர்த்துகிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம். ஏதாவது உனக்கு இருக்கு? ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கு? அறிவை உணர்த்துகிற வரம் உனக்கு இருந்தா இந்த வசனம் உனக்கு புரிஞ்சிருக்குமே. அறிவை அவர் யாருக்கு அறிவை உணர்த்துவார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? உனக்கு ஞானத்தை போதிக்கிற வரம் இருக்கு. உனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்கு. யாருக்கு வரம்? யார் தந்த வரம் உனக்கு? பிசாசு. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறவனுடைய பொய்யின் அடைக்கலத்திலே நிழலொதுங்கி மாயையின் மறைவிலே பிசாசின் நிழலிலே அடைக்கலம் புகுந்தவனே, அவனோடு மரணத்தோடு உடன்படிக்கையும், மரணத்துக்கு அதிகாரி அவன், நீ அவனோடு உடன்படிக்கை இருக்கிறாய். பாதாளத்துக்கு அதிகாரி அவன், நீ அவனோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறாய். புரியுதா? ஆனால் உனக்கு அடையாளமாக சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையின் கல் இருக்கிறதே, நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் பாதாளத்தின் மேலும் மரணத்தின் மேலும் ஜெயமெடுத்தவர். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசின் தலையை நசுக்கினவர். பாதாளத்தின் மேல், மரணத்தின் இருப்பிடமாகிய பாதாளத்தின் மேல் அதிகாரத்தை உரிந்து கொண்டவர். மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் வல்லமை எங்கே? உன் கூர் எங்கே? கூறுனா கொடூரம். பாதாளமே உன் கொடூரம் எங்கே என்று கேட்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறாயா? இல்ல அந்நிய பாஷைகளின் மேல் விசுவாசமாக இருக்கிறீர்களா? அந்நிய பாஷை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை எது? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவான். யார்? பொய்யனும் பொய்க்கு பிதாவும். அவனிடத்தில் அடைக்கலம் தேடி இருக்கிறீர்கள், அவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள், அவனோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் யாரோடு? இந்த கள்ள கிறிஸ்தவ கூட்டம் எது? ஆவிக்குரியவர்கள், ஆவி குறுகி போனவர்கள். நாங்கள் வரம் பெற்றவர்கள், நாங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், முழுக்கு ஸ்நானத்தினால் ஆவி அபிஷேகமும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு வரமும் பெற்றவர்கள், பரிசுத்தவான்களானவர்கள். நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள். மறுபடி பீச்சினீங்க, மறுபடி செத்துக்கொண்டே இருக்கிறேன் நாய்களே. முதலாவது நீங்களும் செத்து ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பெருங்கூட்டம் கிறிஸ்தவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து மோசம் போக்கி உங்கள் பாக்கெட்டுகளிலே அடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் அவர் கேட்கிறார், அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்கும். எதுக்கு அர்த்தம் தெரியுமா அவனுக்கு? பால் மறந்தவர்கள், அதாவது அடிப்படை ஞானம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள்
விசுவாசத்திலே குழந்தைகளாயிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். அடிப்படை உபதேசங்களை விட்டு இன்னும் வெளியே வராத பித்தலாட்டக்காரர்களே, வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு என்ன அறிந்து கொள்வீர்கள்? நீங்கள் பேய் விரட்டவும் அந்நிய பாஷை பேசவும் தவிர வேற என்ன மண்ணாங்கட்டி தெரியும் உங்களுக்கு? இதையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி நீங்க ஆசை நாயகிகளாக 10, 20, 50 சாலமன் வைத்திருந்தது போல 60 மனைவிகளும் 60 வைப்பாட்டி 80 வைப்பாட்டிகளும் வச்சிருந்தவன போல உனக்கு 1008 பொண்டாட்டி 1008 வப்பாட்டி. ஏன்னா காணிக்க பணம், உழைக்காம சம்பாதிக்கிற காணிக்க பணம் வருது. ஜபிக்கிறதுக்கு காணிக்க, தீர்க்க தரிசனம் குறி சொல்ல காணிக்க, ஆசீர்வாதம் பண்ண காணிக்க, அபிஷேகம் கொடுக்க காணிக்க. பிச்சைக்கார நாய்களே, முதலாவது உங்களை நீங்கள் தப்புவித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை சார்ந்து உங்கள் கால்களை நக்கி கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாத நக்கிகள் மனம் திரும்புவார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், பால் மறந்தவர்னா அடிப்படை உபதேசங்களை விட்டு வெளியே வந்து கடினமான உபதேசங்களாகிய தீர்க்க தரிசனங்களை, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் எழுதி தந்திருக்கிற கற்பித்திருக்கிற உபதேசங்களையும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், அவைகளை குறித்த அர்த்தம், பொருளார்த்தம் என்ன என்று அறிந்து கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்குத்தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? அறிவை போதிப்பாராம், உபதேசத்தை உணர்த்துவாராம். உனக்கா ஆற்று வெள்ளத்தில் போய் முக்கி ஸ்நானம் எடுத்தவனுக்கா? கிடையாதுயா. அதான் சொல்லுகிறார், கற்பனையின் மேல் கற்பனை. இதுதான் கற்பனை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அதாவது கட்டளையின் மேல் கட்டளை. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் நாம் என்கிறீர்கள். என்ன சொல்றீங்க? இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிற, சத்திய வேதத்திலிருந்து, வேத வசனத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிற, ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கிறாய். வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிற. அந்த புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் பிரமாணத்திலே சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு 12ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் நீங்கள் எடுத்துக்கொள்கிற லட்சணம் என்னங்கிறத சொல்றேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 9:11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், அதாவது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, அதாவது பரிசுத்தாவி இல்லாத அக்கிரமத்தின் அருவருப்பின் அசுத்த வேசித்தன ஆவிகள் நிறைந்திருக்கிற படுகொலிகளிலே விழுந்து கிடக்கிற, அதான் உங்கள் சபைகளிலே விழுந்து கிடக்க அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, அதாவது கிறிஸ்துவுக்குரியவர்களை நான் பிதாவாகிய கடவுளாகிய நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். யாருடைய? கிறிஸ்துவின் உடன்படிக்கையின், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உனக்கு பிசாசின் அடிமைத்தனத்திலே கட்டுண்டு கிடக்கிறவர்களுக்கு விடுதலை எங்கிருந்து? நித்திய மரணத்தின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை யாருடைய எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். 12ஆம் வசனம். நீ இதையெல்லாம் விட்டுருவ. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையோடு தேவகுமாரனாகிய கிறிஸ்து, மேசியாவாகிய கிறிஸ்துவை வருவார், எங்களை மீட்டு விடுதலையாக்குவார் என்று நம்பி இருக்கிற நம்பிக்கையுடைய சிறைகளே, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீ எதை மட்டும் எடுத்து பிரசங்கம் பண்ணுவ? அந்த நம்பிக்கையோடு, மேசியாவாகிய கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு மீட்பு, விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று நம்பாத உனக்கு நீ அதை பிரசங்கிக்க மாட்ட. இரட்டிப்பான நன்மை, 1000 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு உண்டுன்னு பிரசங்கிக்க. அத இங்க கொஞ்சம் எடுப்ப, அங்க கொஞ்சம் எடுப்ப.
ஆனா சொல்ல வேண்டியதோ ஜனங்களுக்கு சொல்ல மாட்டார். நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரட்டிப்பான நன்மையை உலகத்தில் ஆசீர்வாதங்களை உலகத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் அது இம்மையிலே நீ பாடுகளின் நடுவிலும் தேவைகளின் நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையிலே நித்தியராஜ்யத்திலும் பரலோக ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி இருப்பாய். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். அதான் இரட்டிப்பான நன்மை. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமையிலே நித்திய வாழ்வுக்குரிய நித்திய ராஜ்யத்திற்குரிய பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மைக்குரியவைகளுக்காக மட்டுமல்ல, மறுமைக்குரியவர்களுக்காக முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு. நீ பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்பொழுது இம்மைக்குரிய அனைத்தும் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ இதெல்லாம் பிரச்சனைக்க மாட்டாய். குறுக்கோளியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ எப்படி சம்பாதிக்கிறையோ அதை மக்களுக்கு கற்பிக்கிறாய். ஜனங்களும் உன்னை பார்த்து குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க ஒன்னு வச்சா 1000, நீ அதுதானே சொல்ற. நீ 1000 கொடுத்தா தேவன் லட்சம் தருவார், நீ லட்சம் கொடுத்தா தேவன் பல கோடி தருவார். புறம்போக்குகளா, வேதத்துக்கு சம்பந்தமில்லாத புறம்போக்கு ஊழியர்களே, கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். அடுத்தவனை பார்த்து நீ படிக்காத. தேவனிடத்தில், தேவனை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை பார்த்து நீ கற்றுக்கொள். எலியாவை பார்த்து எலிசா கற்றுக்கொண்டான். மோசேயை பார்த்து யோசுவா கற்றுக்கொண்டான். நீ யாரை பார்த்து கற்றுக்கொள்கிறாய்? வேட்டை நாய்களை பார்த்து, ஓ நாய்களை பார்த்து, வனாந்தரத்தில் திரிகிற நரிகளுக்கொப்பான கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து, ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஓ நாய்களை பார்த்து, சாத்தானை பார்த்து கர்ச்சிக்கிற சிங்கம், எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வயதேடி சுற்றித் திரிகிற சாத்தானை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஏனெனில் அவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் செய்தியை முடிக்க போறேன். பேசினா இன்னும் அதிகமா பேசலாம், ஆனா நான் செய்தியின் கருப்பொருளுக்குள்ளே வர விரும்புகிறேன். ஏசாயா 28 அதிகாரம் 11 வசனம். பரியாச உதடுகளினாலும், ஸ்டாமரிங் லிப்ஸ், ஆங்கில வேதாகமம் KJV, கிங் ஜேம்ஸ் வெர்சன், ஐசாயா 28:11 verse சொல்லுகிறது, ஸ்டாமரிங் லிப்ஸ் அண்ட் another tongues. ஸ்டாமரிங் லிப்ஸ்னா என்ன? இங்கே வேதாகம தமிழ் மொழியாக்கத்தில் பரியாச உதடுகள். ஸ்டாமரிங் லிப்ஸ்னா தெட்டி தெட்டி, அதாவது நாக்கு தெட்டி பேசுறவங்க தெரியுமா? தமிழ் அப்படிமாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு எழுத்து, அந்த துவக்க எழுத்துலேயே அந்த நாக்கு தெட்டி தெட்டி நிற்கும். அல்லது பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில ஏதாவது ஒரு எழுத்து, அந்த எழுத்தை அவர்களுடைய நாவினால் உச்சரிக்க முடியாது. தெட்டி தெட்டி, அதான் ஸ்டாமரிங் டங்ஸ். தெட்டி தெட்டி பேசும் பரியாச உதடுகள். நாக்கு தெட்டிட்டுனா உதடு பேசாது. ஸ்டாமரிங் டங்ஸ், தெட்டி தெட்டி பேசுகிற பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும். அந்நிய பாஷைன்னா என்ன? ஏதோ ஒரு காலத்தில், முற்காலத்தில், நோவாவின் காலத்தில், லோத்தின் நாட்களில் பேசப்பட்ட ஒரு மொழி, அது இன்னைக்கு இருக்கு. அன்றைய தமிழ், ஆதி தமிழ், இத்தா இம் மீ லி, தமிழி, அந்த வசனம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். உனக்கு விளங்க, ஏசாயா 33:19 வசனம். உனக்கு விளங்காத பாசையையும் விசுவாசி அவர் என்ன சொல்லுகிறார் இங்கே?
ஏசாயா 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கரிய, அதாவது அறிய முடியாத ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். குரூர ஜனங்கள், கொலைபாதக ஜனங்கள், கொலைபாதக சிந்தை கொண்ட, ஒருவரை ஒடித்து ஒருவர் கடித்து பட்சிக்கிற ஓநாய்களை போன்ற மனித இனம் வாழ்ந்த காலம். லோத்தின் நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்களோடு ஆண் விபச்சாரம், பெண்ணோடு பெண் விபச்சாரம், முறை தவறிய விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தவர்கள். இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கிறது? இல்லை என்று சொல்லுவாயா? போதகர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒப்பான விசுவாசிகளோடு அடுத்தவன் பொண்டாட்டியோடு உறவு வைத்திருக்கிறான். திருச்சபை மூப்பன் தனக்கு மனைவி இருக்க, பிள்ளைகள் இருக்க, சபையில 10-15 பாட்டி வச்சிருக்கான். ஏன்? திருச்சபை தலைவன் இவன், மூப்பன். அதுபோலதான் போதகர்கள், அதுபோலதான் பரிசுத்தவான்கள். ஊடகங்கள் சொல்லுகிறதே, உங்கள் நடன பிரசங்கிகள் எல்லாம், உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார்கள் எல்லாம் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காங்க? நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், மறுபடி பிறந்தவர்கள், பச்சை ஓநாய்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், பரியாச உதடுகளால் தெட்டி தெட்டி பேசும் சிலர். மற்றவங்க தெட்டி தெட்டி பேசினா அவங்கள பரியாசம் பண்ணுவாங்க. பேசுறவங்கள, ஒரு ஆள் பேசுறதை இன்னொருத்தன் பரிகாசம் பண்ணுவான், நடிச்சு காட்டுவான். பரிகாசம் பண்ணுகிறவர்கள் நீங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் விளங்காத, உங்களுக்கு நமக்கு தெரியாத, உனக்கு எழுத்தே தெரியாது, அந்த பாஷையை படிக்க சொன்னா உனக்கு படிக்க தெரியாது. ஆனா நீ இங்க பேசுவ, உளர்வ, எழுத்துக்களை இடம் மாற்றி போட்டு பேசுவ. இந்த பேசுறவங்க எல்லாம் நீ பரிசுத்தமான. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் நீ பேசலன்னா, முழுக்கு ஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீ ரட்சிக்கப்படலன்னா பரலோகம் போக மாட்ட. நிச்சயமா நீ இது பேசுறவங்க ஒரு வயலும் போக மாட்ட. இது கள்ள உடன்படிக்கை. தேவன் அனுமதித்த அந்நிய பாஷை வரம் அல்ல இது. நீங்களாக ஏற்படுத்திக் கொண்டு மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானோடும் பாதாளத்தின் அதிபதியாகிய பொய்யின் அதிபதியாகிய பிசாசோடும் நீங்கள் செய்து கொண்ட கள்ள உடன்படிக்கை. புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்குவீங்க. நீங்க பேசுறதுதான் உண்மைன்னு சொல்றதுக்கு வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை எடுத்துக்கொள்வீர்கள். இந்த பரியாச உதட மட்டும் எடுப்பீங்க. ஆனா அந்த பரியாச உதடை குறித்து விவரித்து பேசுகிற ஏசாயா 28ஆம் அதிகாரத்தின் வேற எந்த வசனத்தையும் வாக்கியத்தையும் எடுக்க மாட்டீங்க. ஏன்? அது கீழே தானே இருக்கு. இதுக்கு மேல நீங்கள், அதாவது 15ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் மரணத்தோட செய்த உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். பாதை பெருவெள்ளமாய் வந்தாலும் புரண்டு வந்தாலும் மரணம் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. எதை அடைக்கலமாக்கினீர்கள்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற பிசாசினுடைய பொய் வார்த்தைகளை உங்களுக்கு அடைக்கலமாய் கொண்டீர்கள். மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம். மாயை எனும் சாத்தானுடைய நிழலுதுக்கிலே, பாதாளத்திலே புகலிடம் தேடிக் கொண்டீர்கள் என்று நீங்களே சொல்லுகிறீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்காக சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறார். அதான் நித்திய கன்மலையாகிய கிறிஸ்து. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்து தள்ளினீர்கள். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி பன்றிகளைப் போல உங்கள் கால்களின் கீழ் மிதித்து விட்டீர்கள். ஆற்றின் தண்ணீர்களிலே சென்று உங்களை கழுவிக் கொள்ளுகிறீர்கள். இது கள்ள உடன்படிக்கையா? இல்ல சத்திய உடன்படிக்கையா? நித்திய உடன்படிக்கையா? நீங்கள் மரணத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் உடன்படிக்கை, பொய்யுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம். மரணத்திற்கு அதிகாரி சாத்தான், அவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்கள். பொய்க்கு பிதா பிசாசு சாத்தான், அவனுடைய பொய்களோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறீர்கள். அந்நிய பாஷையும் பரியாச உதடுகளும் அது கள்ள உடன்படிக்கையும் பொய்யின் ஒப்பந்தம். யார் பிழைப்பார்?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், தெளிக்கப்படும் ரத்தத்தினால் பாவம் கழுவப்படு பரிசுத்தமாக்கப்படுகிறவனும், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால், அதாவது குமாரனுடைய கோல், தேவராகிய கர்த்தரின் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியினாலும் உயிர்ப்பிக்கப்படுகிறவனே பரலோகம் போவான், நித்திய மரணத்தின் மேல் ஜெயம் பெறுவான். பாவத்தின் மேலும் நித்திய மரணத்தின் மேலும் ஜெயம் பெற்று நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவ வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வான். அவர் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விரதாவாகி. 17ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். எந்த குறைகள் இருக்காது. அதாவது ஒரு கட்டிடம், வானுயர கட்டிடத்தை கட்டுகிறவன் தூக்கு நூல் பிரமாணத்தை பயன்படுத்துவான். அது அங்க இங்கே கொஞ்சம் ஏதாவது வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த கட்டிடம் நிலைநிற்காது, கட்டுகிற போதே இடிந்து விழுந்துடும். தூக்கு நூல் பிரமாணத்தை பயன்படுத்தாமல் ஒரு கட்டிடத்தை, உயர்ந்த கட்டிடத்தை கட்டுவானால் அந்த கட்டிடம் கட்டிக்கொண்டிருக்கிற போதே அவனையும் சேர்த்து கீழே தள்ளிவிடும். அதான் தூக்கு நூல் பிரமாணம். தேவன் நீதியுள்ளவர். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் எனும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். என்ன சொல்றாரு? பொய், சாத்தானுடைய பொய் என்னும் அடைக்கலத்தை, உன் நிழல் ஒதுக்கை, உன் ஒளிப்பிடத்தை, பொய் எனும் ஒளிப்பிடத்தை கல்மழை அழித்துவிடும். அதான் தேவனுடைய பட்டயம். பட்டயமே மின்னும்படியாய் வெட்டும்படியாய் தீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெட்டுகிறவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள வாள். அதான் நிலச்சரிவுகள், பெருங்கல்மழை, இடிமுழக்கம், மின்னல், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, கடல் புயல், சங்கார புயல், இவையெல்லாம் தேவனுடைய பட்டயம். அது குமாரனுடைய கோல். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்தை படி. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்தை படி. தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய கோல், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் யார்? உனக்கிட்ட இருக்க ஆவி இல்ல, பொய்யின் ஆவி அல்ல, சத்திய ஆவி, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் கல் மழையாக வந்து உன் பொய்யின் நிழலொதுக்கை, பொய்யின் அடைக்கலத்தை, பொய்யின் ஒளிப்படத்தை தகர்த்துவிடும். நீங்கள் மரணத்தோடு உங்கள் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும். அதாவது பெரும் காட்டாட்டு வெள்ளம் போல் ஜலப்பிரவாகம் கடந்து வந்து மரணவாதை சங்கார புயல் போல், சங்கார பெருவெள்ளம் போல் புரண்டு வந்து உங்கள் ஒளிப்பிடத்தை, நீங்கள் பதுங்கும் இடத்தை, நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு, பாதாளத்தோட ஒப்பந்தமும் மரணத்தோட மரணவாதையோட உடன்படிக்கையும் செய்து கொண்ட அந்த ஒளிப்பிடத்தை, பிசாசின் இருப்பிடத்தையும், பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும், உங்களில் இருக்கிற அசுத்த ஆவிகளையும், அந்நிய ஆவிகளையும், வழி தப்பி திரியப்படுகிற பாபிலோனின் வேசித்தன ஆவிகளையும் இழுத்து கொண்டு போகும். அன்று தெரியும் அந்நிய பாசையும், ஆவி அபிஷேகமும், முழுக்கு ஸ்நானமும், பரலோகம் போகுமா, பாதாளம் போகுமா என்று புரிந்து கொள்ளுகிறாயா? கள்ள உடன்படிக்கையின் மக்களே, ஊழியர்களே, போதகர்களே, புரிந்து கொள்கிறீர்களா? அதிசீக்கிரமாய் வரப்போகிறது. உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளிலே பூமி முழுவதும் இந்த அழிவை சந்திக்கும். இப்ப அங்கங்கேயா சந்திக்கிறீங்க? சந்திக்குது. இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், உங்க பாசையில. இனி எல்லாம் ஒட்டுமொத்த பூமியும் ஒரே நாளிலே ஒரு குடிசையை போல் பெயர்த்த போடப்படும்படியாய் தேவனுடைய பட்டயம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பாயா? ஆவி அபிஷேகம் பெற்ற ஓநாய்களே, அந்நிய ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், கள்ள கிறிஸ்தவன் ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகளால், மரித்த மனுஷ ஆவிகளால், கொலை கொண்டு போனவருடைய ஆவிகளால்,
கொல்லப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்களின் ஆவிகளால், கொலைபாதகத்தின் ஆவிகளால் நிரம்பி வழிகிற கள்ள கிறிஸ்தவ கூட்டமே, பொய்யின் மக்களே, அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. மரணவாதையின் சங்கார காட்டாற்று வெள்ளம், மரணவாதையின் சங்கார புயல், மரணவாதையின் கல்மழை வந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பாயா? கேளு. நீங்கள் மரணத்தோடு 18ஆம் வசனம், ஏசாயா 28:18, நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி வீணாய் போகும். நீங்கள் பாதாளத்தோட செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும் போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். 19ஆம் வசனம், அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும். நான் சொல்லலைங்க, சத்திய தேவன் சொல்லுகிறார், சத்திய வேத வசனம் சொல்லுகிறது. அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும். எங்க? முழுக்கு ஸ்நானமும், அந்நிய பாஷையும், கள்ள ஆவி அபிஷேகமும், பொய்யின் அடைக்கலமும், அந்த கள்ள ஒப்பந்தத்திலே ஒப்பந்த கையெழுத்திட்டு இந்த ஆவிகளை அபிஷேகம் பெற்ற ஓநாய் கூட்டமே, மறுபடி பிறந்த வேசி பிள்ளைகளே, இந்த மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வருகிற போது அது உங்களை எங்கே அடித்துக் கொண்டு போகும்? நரக பாதாளத்திற்கு, பரலோகத்திற்கு அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை தினம் 4 வேளை திரும்ப 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 அதன் அர்த்தம் உனக்கு புரியும் வரை படித்தால் நீ முழுக்கு ஸ்நானம் எடுக்க செல்ல மாட்டாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெண் பனி போல் உன்மேல் தெளிக்கப்படும் நாளுக்காக தேவ சமூகத்திலே மனம் திரும்பி காத்திருந்து ஜெபிப்பாய். கள்ள பாதத்துல மடியில போய் உட்கார மாட்ட. அபிஷேகம் வாங்குறதுக்கு காணிக்கை எடுக்கிற, காணிக்கை பொறுக்குகிற பிச்சைக்காரன் நாய்களிடத்திலே, வேட்டை நாய்களிடத்திலே, ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற வேட்டை நாய்களிடத்திலே அபிஷேகம் பெற போக மாட்டாய். அறிவை, வேதத்தை கற்க போக மாட்டாய். எல்லா பயலும் போய், ஏன்னா பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்துக் கொண்டு போகும். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். ஒரு நாள் இல்ல, 7 வருஷம் நாள்தோறும் உங்க மேல அது புரண்டு வந்துகிட்டே இருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்துக் கொண்டு போகும். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். எதை பற்றி? மரணத்தோட உடன்படிக்கையும், நீங்கள் செய்து கொண்ட மரணத்தோடு உடன்படிக்கையும், பாதாளத்தோடு ஒப்பந்தமும் செய்து பொய்யின் உடன்படிக்கையோடு பொய்யெனும் அடைக்கலத்திலே நிழலொதுங்கி மாயையின் மறைவிடத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிற ஆவி முழுக்கு ஸ்நானம் பெற்று ஆவி அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு மறுபடி பிறந்த ஓநாய் பிசாசின் மக்களே, நீங்கள் எல்லாம் நரக பாதாளத்திற்கு பெருவெள்ளத்தினால் அடித்து செல்லப்படுவீர்கள். ஒரே நாளிலே மாபெரும் சங்காரம், 80 லட்சம் பேர். அது அடையாளம். ஆகவே இன்றைக்கே உன் தப்பிதங்களை உணர்ந்து நீ பன்றிகளை போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி உன் காலின் கீழ் மிதித்துக் கொண்டு பன்றிகளை போல கடல் தண்ணீரிலே, ஆற்று தண்ணீரிலே, குளத்து தண்ணீரிலே, பூமியின் தண்ணீர்களிலே உன்னை கழுவி கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி தேவ சமூகத்திலே கடந்து வா. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரீட்சிக்கப்பட்ட கல்லும் விலையேறப்பட்ட கல்லும் மூளைக்கு தலைக்கல்லுமாயிருக்கிற போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே முழங்கால் ஒன்றி காத்திரு. ஏன்? மனம் திரும்பி காத்திரு. உன் பாவ அக்கிரமங்களை, தீய வழிகளை விட்டு விலகி மனம் திரும்பி தேவ சமூகத்திலே வந்து காத்திரு. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது தெளிக்கப்படுகிற வெண்பனி போல் தெளிக்கப்படுகிற புல் பூண்டுகளின் மேல் தெளிக்கப்படுகிற வெண்பனி போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்மேல் வெண்பனி போல் தெளிக்கப்படும். ரத்தமாக தெளிக்கப்படாது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளுக்காக காத்திருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
1 முதல் 5 வரையான வசனங்களை படித்து பார். இரண்டாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரையான வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்களுடைய படிப்பினைகள், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு கற்பித்திருக்கிற அந்த பாடங்களை கற்றுக்கொண்டவர்களாய் நிலைத்திருங்கள். இல்லையில் மரண வாதைக்கு அந்த துலக்கப்பட்டதும் மின்னும்படியாய் வெட்டப்பட்டதுமாய் வெட்டுகிறவனுடைய கையிலே, குமாரனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கோலாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உன் அருகில் வருகிற போது நிலை நிற்க மாட்டீர்கள். ஆகவே இப்பொழுதே மனம் திரும்புங்கள். கள்ள உடன்படிக்கையின் கள்ள ஒப்பந்தத்தையும் விட்டு விலகுங்கள். அந்நிய பாஷைகளையும் பரியாச உதடுகளையும் அவைகளின் வழியாக உங்களை நடத்துகிற அந்நிய ஆவிகளையும் விட்டு விலகி மனம் திரும்பி தேவ சமூகத்திற்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், அழைக்கிறார். இப்பொழுதே ஆயத்தப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா.